நீலாவுக்கு வயது 35. கல்யாணமாகி 9 வருடமாகிறது. 6 வயதில் ஒரு பையன் இருக்கிறான். நீலாவின் ஃப்ரெண்ட்ஸ்களும் அவளை மாதிரிதான், 30ஐ தாண்டியவர்கள். ஆனால் இரவு விளையாட்டில் நீலாவை விட கைத்தேர்ந்தவர்கள். இவர்கள் மாடர்ன் பெண்கள் போல பல புது போஸ்களில் இருக்க மாட்டார்கள். பெண்கள் கீழே ஆண்கள் மேலே என்ற ஒரே வகை போஸ்தான் அவர்களுக்கு தெரியும். ஆனால் அந்த பொசிஷனில் அவர்கள் கைத்தேர்ந்தவர்கள் இல்லை. அது டிசம்பர் மாதம், நல்ல குளிர். நீலாவின் பையன் கிறிஸ்மஸ் லீவுக்கு பாட்டி வீட்டுக்கு போயிருக்கிறான். நீலா கொஞ்சம் வம்பு பண்ணி அவள் கணவன் பிரகாஷை ஆபீஸுக்கு 2 அல்லது 3 நாள் லீவு போட சொன்னாள். அவன் மறுத்தும் முடிவில் 2 நாள் லீவு போட்டான். நீலா அதுக்குள் அந்த 2 நாளையும், சரியாக சொல்லப்போனால் 2 இரவு மற்றும் 2 பகலையும் எப்படி லாபகரமாக பயன்படுத்துவது என்று மனதுக்குள் அட்டவணையே போட்டு வைத்திருந்தாள். அன்று செவ்வாய்க்கிழமை. நாளை புதன் மற்றும் வியாழன் பிரகாஷ் லீவு. இருவரும் இரவு டிப்பன் சாப்பிட்டார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தன் எண்ணத்தை நீலா பிரகாஷிடம் சொன்னாள். பிரகாஷ் கேட்டான், என்னடி இது புது பழக்கம்? ஆபீஸுக்கு லீவு போட்டுவிட்டு உன்மேலே வேலை பண்ணணும்னு அடம் பிடிக்கிறே. நீலா சொன்னாள், உங்களுக்கு ஒரு எழவும் தெரியாது. உங்களுக்கு எப்போதும் ஆபீஸு, பையன், உங்க அம்மாதான் உலகம். அவங்க எப்படி தனியாக ஜாலியாக இருக்கிறார்கள். ஏண்டி, நான் உனக்கு என்னடி குறை வைத்தேன்? நீ கேட்டதையெல்லாம் தான் வாங்கித் தருகிறேன். ராத்திரியும் குறை கிடையாது. இங்கே பாருங்க, முதல்ல சொன்னதெல்லாம் சரி. ராத்திரி குறை கிடையாதுன்னு எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு மாசம் 2 தடவை பண்ணினால் போதும். என்னை போல இருப்பவர்களை பாருங்க, டெய்லி காஃபி, சாப்பாடு, டிப்பன் சாப்பிடுறது போல அதுவும் பண்ணுகிறார்கள். உங்களுக்கு அது மாசத்துக்கு 2 முறை போதும். எல்லோரும் உங்களைப் போல சாமியார் இல்ல. என் ஃப்ரெண்டு சுபா என்ன சொல்றா தெரியுமா? இங்க பாருடி, சுபா பாமா என்ற கதையெல்லாம் வேண்டாம். சும்மா இருங்க, நான் சொல்றத முழுவதும் கேளுங்கோ. சுபா சொல்லுவா, அது அவளுக்கு வாரத்துக்கு 3 அல்லது 4 நாள் உண்டாம். அது பண்ணினா தேக ஆரோக்கியம் கூடுமாம். அதெல்லாம் உங்களுக்கு எங்கே புரிய போறது? ஏண்டி, நானும் அப்போது முதல் பார்க்கிறேன். நீ என்னடானா அதுன்னே சொல்லின்னு இருக்க. அது என்னடி அது? இங்க பாருங்க, சும்மா பாசாங்கம் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியாதா அது என்னன்னு? பழசை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. கல்யாணமாகி 3 மாசத்தில் எங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது ரயில்வே ஸ்டேஷனை விட்டு இறங்கியவுடன், ஏண்டி நீலா, பஸ்ஸு பிடிச்சு உங்க வீட்டுக்கு போக இன்னும் 2 மணி நேரமாகும், அதுவரை எனக்கு தாங்காதுன்னு சொல்லி என் பேச்சை கேட்காமல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ரூம் போட்டு 2 தடவை என்னை புரட்டி போட்டு பண்ணி பின் பஸ்ஸு பிடிச்சு எங்க அம்மா வீட்டுக்கு லேட்டாக போய் அசடு வழையிலே. சும்மா நிறுத்துடி. நீ மட்டும் என்ன பண்ணின? கொஞ்சம் நினைச்சு பாரு. ரூம் பையனை காப்பி வாங்கி வர சொன்ன பொழுது, காப்பி வேண்டாம், அவன் வாங்கி வர 10 நிமிடம் ஆகும், அதுவரை என்னால் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லி இப்பவே பண்ணுங்கன்னு சொல்லி தூக்கிக்கிட்டு நின்னு அடம்பிடிக்கல. இதோ பாருங்க, அதெல்லாம் அப்படித்தான். உங்களை லீவு போட சொன்னதே அதுக்குத்தான். எப்பதான் தனியாக மத்தவங்க போல ஜாலியாக இருப்பது? 60 வயசுக்கு மேலையா? இதோ பாரு நீலா, திரும்பவும் சொல்றேன், அதுன்னு சொல்லாத, பச்சையா சொல்லு, ஓகே? இல்லையென்றால் நாளைக்கு ஆபீஸ் என்று பிரகாஷ் சொல்லி முடிப்பதற்குள் நீலா முந்திக்கொண்டு, ஐயோ வேண்டாம், சொல்றேன் கேளுங்க என்றவாறே நீலா பிரகாஷின் அருகில் உட்கார்ந்து, நண்பர்களே, நீலாவின் ஆட்டத்தை அடுத்த பாகத்தில் பார்ப்போம். மறக்காம சேனலை லைக், ஃபாலோ பண்ணுங்க.